இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நம் மதிப்பு தெரிகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் அதிகாரம் 6 வசனம் 20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For you are brought with the price, therefore glorify God in your body and in your spirit, which are God's. 1 Corinthians chapter 6 verse 20. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க விலைக்கிரயமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டீர்களே, ஆகையால் உங்களை விலை கொடுத்து வாங்கினதுனால உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம் மதிப்பு தெரிகிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது என் வீட்டுல என் பையனை என் ஒய்ஃப்ட எப்பவுமே சொல்லுவேன், இவனை வச்சிருக்கிறதுக்கு யார்ட்டையா கொடுத்துட்டு ஒரு 100 ரூபாய் வாங்கினா கூட நம்மளுக்கு லாபம் அப்படின்னு விளையாட்ட சொல்லுவேன். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், அவன் எங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத ஒரு பையன், ஆனால் ஒரு விளையாட்டுக்கு அந்த மாதிரி எப்பவுமே அவனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்மளை நாம ட்ரீட் பண்றதே அப்படிதான் ட்ரீட் பண்றோம். ஒரு காரியத்தை கேட்க நான் ஆசைப்படுறேன். அதாவது இப்ப நம்ம வெளியில போயிட்டு வர்றோம், நம்மளோட ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். யாராவது ஜுவல்ல கலத்தி செப்பல் ஸ்டாண்ட்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள இருக்கிற பீரோக்கு உள்ள இருக்கிற சீக்ரெட் லாக்கர்ல தான் அநேகர் ஜுவல்ல கொண்டு போய் வைப்போம். ஏன் அப்படின்னா ஜுவல் அவ்வளோ காஸ்ட்லியானது. ஸோ நம்ம அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு. இது கரெக்டு. ஆனால் யாராவது ஒருத்தர் ஜுவல்லெல்லாம் கலத்திட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில இருக்க செப்பல் ஸ்டாண்ட்ல வச்சாங்கன்னா நம்ம அவங்கள என்ன சொல்லுவோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கண்டிப்பா இந்த மனுஷன் இந்த மனுஷி பைத்தியம்தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாம் இன்றைக்கு நம்மை எப்படி ட்ரீட் பண்றோம்? இதை கேட்டுட்டு இருக்கும் போதுல நிறைய பேர் சொல்லலாம், பிரதர் நான் எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே பிராண்டடானது தான் வாங்குவேன், என்னோட திங்ஸ் எல்லாமே பிராண்டட் தான், நான் போற ஹோட்டல்ஸா இருக்கட்டும் எல்லாமே பிராண்ட் வைஸ் பார்த்து பார்த்து தான் நான் போவேன், எனக்கு யூஸ் பண்றது எல்லா விஷயமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்மளோட அவுட்வேர்டு ஓகே பிராண்டடா இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, கரெக்டு. ஆனால் நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை நம்ம எப்படி வச்சிருக்கோம்? இன்னும் சொல்ல போனா உலகத்தில் இருக்கிறவர்களை விடவும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை எவ்வாறு வைத்திருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டு விட்டீர்களே, விலைக்கிரயமாய் உங்களை வாங்கியாயிற்று. சோ வாங்கப்பட்ட நீங்கள், விலைக்கு வாங்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய ஆவியினாலும் உங்களுடைய சரீரத்தினாலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியான காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறோம்? இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரு காரியம் நினைக்கிறோம், யாராவது நம்மள என்னுடைய ரட்சிப்புக்கு நான் இவ்வளவு பணம் செலவு பண்ண அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. எல்லாருமே ரட்சிப்பை இலவசமாக தான் பெற்றிருக்கிறோம். அதனால தான் அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியறது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் அந்த பக்கமா போயிட்டு இருந்தேன் பிரதர், ஒரு மீட்டிங் நடந்தது, ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, போய் சும்மா அந்த கூட்டத்துல எட்டி பார்த்தேன், ஆவியானவர் அப்படியே என்னை பிடிச்சிட்டாரு, அன்னையில இருந்து என் வாழ்க்கை மாறிட்டு. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, என்னோட ரிலேட்டிவ் மூலமா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமா சும்மா ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தாங்க பிரதர், ஒரு மீட்டிங்க்கு கூப்பிட்டாங்க பிரதர், பிரேயருக்கு போன பிரதர், என் வாழ்க்கை மாறிட்டு அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம். என கண்மானவர்களே, யாராலையும் சொல்ல முடியாது என்னுடைய ரட்சிப்பிற்கு நான் இவ்வளவு பணம் செலுத்தினேன் அப்படின்னு. ஈவன் பைபிள் கூட நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் தந்து வேண்டாம் வெறுப்பா நம்ம வாங்குவோம். தம்பி இதை படிங்க, தங்கச்சி இந்த இதுல இருக்க புரியுதோ புரியலையோ இதை படிங்க அப்படின்னு சொல்லித்தான் நம்ம கையில தந்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த இலவசமாய் பெற்ற ரட்சிப்பினுடைய மதிப்பு புரிகிறதா? இன்னைக்கு இலவசமான ரட்சிப்பு அப்படின்னு சொல்றோமே, ரியலா அது இலவசம் கிடையாது.
இயேசு கிறிஸ்து வீடியோ கால்ல பேசியா நம்மளை ரட்சித்தாரு? கிடையாது. மாறாக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி, அதுவும் எங்க அப்படின்னா கல்வாரி சிலுவையிலே அவ்வளவு அடிகள் பட்டு கேடான கேவலமான சிலுவை சாவை அடைந்துதான் நமக்கு ரட்சிப்பை தந்தார். என கண்மானவர்களே, ரட்சிப்பினுடைய வழி நம்மளுக்கு எளிதாய் ஃப்ரீயா இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அவ்வளவு விலை மதிப்பில்லாத அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேவன் மரணப்படுக்கையில நான் இருந்தேன், என்னை தொட்டு சுகமாக்கி அதிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்ட அப்படி சொல்றேனே, என்னுடைய சரீரத்தின் மூலமாக தேவனுக்கு விரோதமான காரியத்தில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். மரணத்தின் விளிம்புல இருந்த பிரதர், சூசைட் பண்ண போன அங்கே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை வந்தது, என்னை தேற்றினது, அதிலிருந்து வெளியில கொண்டு வந்தது, நான் ரட்சிக்கப்பட்டேன் பிரதர் அப்படின்னு சொல்ற அனுபவத்தில் இருக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாக சிலுவையில் ஏற்றுகிற அந்த காரியங்களை, பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இன்னொரு மெயினான காரியம், நம்மை விலைக்கரையம் கொடுத்து இயேசு கிறிஸ்து மூலமாய் வாங்கிட்டாரு. தேவன் வாங்கியாச்சு. பிசாசனுடைய பிடியில் இருந்தேன், இப்போது தேவனுடைய கையில் இருக்கிறேன். அப்படியானால் நான் இப்போது யாரிடத்தில் இருக்கிறேனோ, யார் என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்களோ அவர்களுடைய காரியத்தை தான் நான் செய்யணும். மாறாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எந்த இடத்தில் இருந்தனோ அதே இடத்தில் அதே காரியத்தை, அதே பாவத்தை மறுபடியும் செய்து கொண்டிருக்கிறேனா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, நாம் எப்போது என்னுடைய ரட்சிப்பின் மதிப்பை புரிந்து கொள்கிறேனோ அப்போதுதான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய மதிப்பு தெரியும். என்னுடைய மதிப்பு எனக்கு எப்போது தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போது என்னுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவன் நாமத்தை உயர்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியான காரியத்தை செய்ய ஆரம்பிப்பேன். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மேலான மகத்துவமான ரட்சிப்பிற்காய் நன்றி தகப்பனே. உமது விலை மதிப்பில்லாத இரத்தத்தினால எங்களை நீர் ரட்சித்தீரே தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, அதனுடைய மேன்மை நாங்கள் உணர ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த நேரத்திலும் அதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது தகப்பனே. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற காரியத்தை எப்போதும் நாங்கள் நினைவிலே கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை மாத்திரமே எங்கள் வாழ்க்கையில செய்ய ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.